விஜயமகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 20 மரத்தில் தைத்த வாளி. மூர்சமத்தை அழைத்து வரும்படி வஜ்ரஹஸ்தருக்கு உத்தரவிட்டதன்றி தனக்கு சிவலோக பிராப்தி அளிப்பது ஒன்றுதான் சரியான மார்க்கம் என்பதை சுவாமிகள் வலியுறுத்தியதை கேட்ட சோழதூதன் தனக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டதால் கோபத்தை விட்டு கிளிக்கு இலக்காகி, சுவாமி, நீங்கள் செய்வது நியாயமல்ல என்று கெஞ்சினான். தூதன் சொன்ன சொற்களை கேட்ட சுவாமிகள் முகமலர்ந்து வஜ்ரஹஸ்தரை நோக்கி, வஜ்ரஹஸ்தா, இவன் குணம் மாறிவிட்டதை கவனித்தாயா என்று வினவினார். சுவாமிகள் சொன்னதின் அர்த்தம் புரியாததால், குணம் மாறிவிட்டதா, எப்படி என்று விசாரித்தார் வஜ்ரஹஸ்தர். சுவாமிகள் சொன்னார், முதலில் என்னை துறவி என்று அழைத்தான், இப்பொழுது சுவாமிகள் என்கிறான். சிவசிவா என்றும் நாமஸ்மரணை செய்கிறான். மரணம் தலை நீட்டும் போது மனிதன் எவ்வளவு சீக்கிரம் மாறுதல் அடைகிறான் என்று. அடுத்து சுவாமிகள் சிறிது சிந்தனையில் இறங்கினார். எதற்கும் நாம் அபயனை கலந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வருவோம் என்று முடிவாக கூறிவிட்டு வெளியிலிருந்த பணிப்பெண்ணை அழைத்து மூர்சமத்தை கூட்டி வரும்படி உத்தரவிட்டார். சற்று நேரத்துக்கெல்லாம் வந்த மூர்சமத்தை நோக்கி, சமத், இவன் நமக்கு வேண்டியவன். இவனை உனது அறையில் தங்க வைத்து வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடு. இவனை இன்று மாலை சந்திக்கிறேன் என்று கூறினார். மூர்சமத் கீழே கிடந்தவனை நோக்கினான் சில வினாடிகள். பிறகு சுவாமிகளை பார்த்து, இவனுக்கு இன்னும் நான் சௌகரியம் ஏதும் செய்ய வேண்டுமா? முடிந்ததை ஏற்கனவே செய்திருக்கிறேன், இன்னும் செய்தால் இவன் தாங்க மாட்டான் என்றான். சுவாமிகள் மெல்ல நகைத்தார். சமத், நீ இவன் கழுத்துக்கு செய்த சௌகரியத்தை சொல்லவில்லை. உண்மையாகவே இவனுக்கு உணவளித்து கவனித்துக்கொள் என்று கூறினார் நகைப்பினூடே. சுவாமிகளுக்கு தலைவணங்கி, தங்கள் உத்தரவு என்ற சமத் கீழே கிடந்தவனை தனது இரு கைகளாலும் தூக்கப் போனான். அவன் அதற்கு இடங்கொடாமல் மெல்ல எழுந்து தலையை ஒரு முறை இப்படியும் அப்படியும் ஆட்டினான். என்னை யாரும் தூக்க அவசியமில்லை, என்னால் நடக்க முடியும் என்ற சோழதூதன் 2 அடிகள் தள்ளாடி தள்ளாடி எடுத்து வைத்தான். அதை கண்ட மூர்சமத், சுவாமி, இவன் நடக்கிறானே என்று வியப்பை காட்டினான். ஆம், நடக்கிறான் என்றார் சுவாமிகள் விஷமம் ஒலித்த குரலில். நடக்க வேண்டுமா என்றான் சமத். நடக்கட்டும், இல்லாவிட்டால் இவனை தூக்கி கொண்டு போய் சோழ நாட்டில் விடும்படியாக இருக்கும் என்ற சுவாமிகள் மாலையில் இவனை இங்கு கொண்டு வா என்றார். தளர்நடை போட்ட சோழதூதன் சுவாமியை நோக்கி திரும்பி, சுவாமி, என்னிடம் அதிகமாக விளையாட வேண்டாம் என்று எச்சரித்தான். மாலை யாரும் என்னை இங்கு கொண்டு வர வேண்டாம், நானே வருவேன், தவிர என் வீரர்கள் 10 பேர் இருக்கிறார்கள் என்றும் எச்சரித்தான். இவனுடன் 10 பேரா வந்திருக்கிறார்கள் என்று சுவாமிகள் விசாரித்தார் மூர்சமத்தை நோக்கி. ஆம், ஆசிரம கோடி கொட்டகையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஆயுதம் இல்லை, மிகவும் நல்லவர்கள். தலைவன் அகப்பட்டதும் வாட்களை கீழே எறிந்தார்கள் என்ற மூர்சமத், வாருங்கள் வீரர் தலைவரே என்று மிக மரியாதையாக அழைத்து அவன் கையொன்றை பிடித்து பலவந்தமாக வெளியில் இழுத்து சென்றான். அவன் சென்றதும் வஜ்ரஹஸ்தரை நோக்கிய சுவாமிகளின் முகத்தில் பெரும் கவலை தெரிந்தது. வஜ்ரஹஸ்தா, இன்று காலை வேங்கி நாட்டு இளவல் அபயன் விஜயனால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறான். இதனால் வேங்கி நாட்டு விரோதம் ஏற்படும். அவன் சோழன் பேரனானதால் சோழ நாட்டு விரோதமும் ஏற்படலாம். இப்பொழுது வீரராஜேந்திர சோழன் ஓலையில் கண்ட ஆணையை மீற வேண்டியிருக்கிறது. கலிங்க நாட்டின் மீது சோழன் படையெடுக்க இந்த ஒரு சாக்கே போதும். விஜயனால் 2 நாடுகளின் விரோதம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார், கவலை குரலிலும் தெரிய. வஜ்ரஹஸ்தர் சிந்தனையில் இறங்கினார். இந்த அற்ப காரணங்களுக்கெல்லாம் வேங்கி நாடும் சோழ நாடும் கலிங்கத்துடன் பகை கொள்வது என்றால் அதை கண்டு நாம் அஞ்ச முடியாது. ஏதாவது சாக்கை வைத்துக்கொண்டு சோழன் படையெடுக்க ஆசைப்பட்டால் அதை நாம் பொருட்படுத்துவதும் தவறு. முதலில் சோழ வீரர்கள் அனுமதியின்றி கலிங்கத்துக்குள் வந்ததே தவறு. வந்து இங்கு என் பாதுகாப்பில் இருப்பவர்களை சிறை செய்ய முயல்வதும் பெரும் தவறு. முதலில் ஆதிமல்லனும் அவன் ஆட்களும் கலிங்கத்தில் புகுந்து என் பெண்ணையே சிறைபிடிக்க பார்க்கிறார்கள். அடுத்து சோழதூதன் 10 பேருடன் வந்து துராக்கிருதமாக கலிங்கத்தின் எல்லைக்கு உட்பட்ட ஆசிரமத்தில் நுழைகிறான். இந்த ஒவ்வொரு செயலும் நட்பை குறிப்பதல்ல, சோழர்கள் ஆணவத்தை குறிக்கிறது. அதற்கும் நாம் அஞ்சவில்லை என்று விளக்கினார் சிறிது சிந்தனைக்கு பிறகு. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. வரலாம் என்று சுவாமிகள் குரல் கொடுத்த பின் அபயன் உள்ளே நுழைந்தான். அவன் இடையிலிருந்த காயத்தை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. சுவாமிகளை நோக்கி, சுவாமி, ஆசிரமத்தில் ஏதோ பரபரப்பு காணப்படுகிறதே என்று கேட்டான். சுவாமிகளின் முகத்தில் சாந்தம் நிலவியது. அபயா, சில வீரர்கள் துராக்கிருதமாக ஆசிரமத்துக்குள் நுழைய முற்பட்டார்கள். அதனால் ஏற்பட்டன சில சில்லறை நிகழ்ச்சிகள் என்று கூறினார். பிறகு சுவாமிகள் வஜ்ரஹஸ்தரை நோக்கி, அபயனிடம் அந்த ஓலையை கொடு என்று சொன்னார். வஜ்ரஹஸ்தர் ஓலையை கொடுக்க அதை வாங்கி படித்த அபயன், சோழ மன்னர் தங்களுக்கோ கலிங்க மன்னருக்கோ எப்படி உத்தரவிட முடியும் என்று கேட்டான் சுவாமிகளை பார்த்து. அதுதான் எனக்கு புரியவில்லை என்றார் சுவாமிகள்.
ஆனால் இந்த ஓலையை எழுதியது சோழதேவர் அல்ல என்று திட்டவட்டமாக கூறினான் அபயன். இந்த மாதிரி பண்பாடற்ற வழிகளில் சோழ மன்னர் ஒரு காலம் இறங்க மாட்டார் என்றும் சொன்னான். சோழ நாட்டு முத்திரைகள் இருந்தன ஓலையில் என்று சுட்டிக்காட்டினார் வஜ்ரஹஸ்தர். அதே மாதிரி முத்திரைகள் செய்வது கஷ்டமல்ல என்ற அபயன் எதற்கும் வந்த தூதனை விசாரிப்போம் என்றான். மாலையில் விசாரிக்கிறேன், இப்பொழுது அவன் உடல் நலம் சரியில்லை என்றார் சுவாமிகள். புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்த அபயன், மூர்சமத் தூதனை புறவியிலிருந்து தூக்கியதையும் கழுத்தை நெரித்ததையும் நான் பார்த்தேன். ஆனால் நான் மாலை வரை காத்திருக்க முடியாது என்றான். ஏன் அபயா, என்ன அவசரம் உனக்கு? ஒரு நாள் தங்கி போகலாமே என்றார் சுவாமிகள். நான் இங்கு வந்தது தங்களிடம் மற்போர் பயிற்சி பெற. ஆனால் அதற்கு தற்சமயம் சூழ்நிலை சரியில்லை. இன்னொரு சமயம் வருகிறேன். இன்றைய சூழ்நிலை என் மனசாந்தியை கெடுத்துவிட்டது என்ற அபயன் எனக்கு விடை கொடுங்கள் என்றான். உன் இடைக்காயம் என்று சுவாமிகள் விசாரித்தார் கவலையுடன். சொற்பம். அதற்கு சிங்கள மன்னன் கட்டும் போட்டுவிட்டான். அந்த கட்டை அவிழ்க்கவோ வேறு வைத்தியம் செய்து கொள்ளவோ நான் விரும்பவில்லை என்று அபயன் வெளியே செல்ல திரும்பினான். ஒரு அபயா என்று அவனை தடுத்த சுவாமிகள் அவனை அணுகி அவனது அங்கியை தூக்கி இடையிலிருந்த கட்டை பார்த்தார். நல்ல கட்டு, கலிங்கத்து சேலை, மிக இதமாக இருக்கும். யார் சேலை இது என்று சுவாமிகள் கேட்டார் புன்சிரிப்புடன். என் சகோதரியின் சேலை என்றான் அபயன். யார் அவள் என்று சுவாமிகள் கேட்க, கலிங்கத்து அரசகுமாரி என்றான். அவள் சேலையையா கிழித்து கட்டு போட்டு விட்டாள் என்று சுவாமிகள் கேட்க, அவள் கிழிக்கவில்லை, அவள் காதலன் கிழித்தான், அவள் மறுக்கவில்லை என்றான் அபயன். இதை கேட்ட சுவாமிகள் புன்முறுவல் கொண்டார். வஜ்ரஹஸ்தர் முகம் உணர்ச்சியற்ற கல்லாக இருந்தது. அபயன் சுவாமிகளின் புன்முறுவலையும் வஜ்ரஹஸ்தரின் முக கடினத்தையும் கண்டான். அதனால் லேசாக புன்முறுவல் செய்து வருகிறேன் சுவாமி என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். அடுத்த 2 நிமிடங்களில் அபயன் புரவி ஆசிரமத்திலிருந்து பறந்ததை குறிக்க அதன் குளம்படிகள் வேகமாக ஒலித்தன. சுவாமிகள் வஜ்ரஹஸ்தர் இருவர் காதுகளிலும் கேட்டன. வஜ்ரஹஸ்தனும் சுவாமிகளிடம் விடைபெற்று மாலை சந்திக்கிறேன் சுவாமி என்று கூறிவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தார். இந்த அரசியல் தர்க்கங்கள் சுவாமிகளின் அறையில் நடந்து கொண்டிருந்ததை சிறிதும் உணராத விஜயனும் திரிலோக சுந்தரியும் மரத்தடியில் உணர்ச்சிகளில் மூழ்கி நின்றிருந்தனர். அவள் புது சேலையை பாதி கட்டிய சமயத்தில் பின்புறமாக வந்து தழுவிய விஜயன், சுந்தரி, எந்த சமயத்திலும் எந்த உடையிலும் நீ அழகாக இருக்கிறாய் என்றான் குரலில் அன்பு சொட்ட. பாதி சேலையைத்தான் கட்டியிருக்கிறேன் என்றாள் அவள் சினத்துடன். போதும் என்றான் விஜயன். உங்களுக்கு போதும், சரி விடுங்கள், என்னை யாராவது பார்க்க போகிறார்கள் என்று மேலும் சினந்தாள் அவள். அப்படியானால் வா, தோப்புக்குள் சென்று விடுவோம் என்றான் விஜயன். அவள் முகத்தில் தவழ்ந்த இன்ப சாயை பின்னால் நின்ற விஜயன் கவனிக்கவில்லை. இப்பொழுது தோப்பில் என்ன வேலை என்று கேட்டாள் அவள். அங்கு மறைவு நன்றாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினான் விஜயன். எதற்கு மறைவு என்று கேட்டாள் அவள். சேலையை கட்டிக்கொள்ள என்றான் விஜயன். பாரத பெண்களுக்கு அத்தகைய மறைவு தேவையில்லை. சேலையின் ஒரு பகுதியால் உடலை சுற்றி கொண்டு இன்னொரு பகுதியை கட்ட முடியும். முடிவில் உடலை சுற்றி மறைத்த பகுதி மேலாடையாகிவிடும் என்றாள் அவள். ஓ, அப்படியா, முடியுமா என்றான் விஜயன். முடியும் என்றாள் அவள். அப்படியானால் தோப்புக்குள் வா, கட்டுவதை நான் பார்க்கிறேன் என்றான் விஜயன். அரசகுமாரி நகைத்து அவனை நோக்கி திரும்பினாள். அட வெட்கம் கெட்டவரே, உமக்கு புத்தி இல்லை. இருவரும் நீண்ட நேரம் காணவில்லை என்று எனது பணிப்பெண்கள் தேடுவார்கள், சுவாமிகளும் தேடுவார் என்ற அரசகுமாரி அவனை தனது கையால் விலக்கிவிட்டு சேலையை அவசர அவசரமாக கட்டிக்கொண்டு ஆசிரம பெருங்குடிலை நோக்கி நடந்துவிட்டாள். விஜயன் மட்டும் நீண்ட நேரம் அந்த மரத்தடியிலேயே நின்றிருந்தான். வினாடிகள் நிமிடங்களாகி, நிமிடங்கள் ஜாமங்களாகி, காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியும் இரவில் அரசகுமாரியை சந்தித்து விடுவது என்ற தீர்மானத்துடன் கட்டிலில் படுத்து கிடந்தான் அவன். ஆனால் இரவு வந்ததும் அரசகுமாரியை பார்க்க முடியவில்லை அவனால். அரசகுமாரி அரைப்பக்கம் சென்று அங்கிருந்த பணிப்பெண்களை விட்டு அரசகுமாரியை அழைக்க சொன்னான். ஆனால் காலையிலிருந்தே அரசகுமாரி அரைப்பக்கம் வரவில்லை என்று பணிப்பெண் கூறவே மீண்டும் தனது அறைக்கு திரும்பினான். இரவு நன்றாக ஏறியதும் ஆசிரம பின்புறம் பொழில்கள் இருந்த இடத்துக்கு சென்று பார்த்தான். அங்கும் அவள் இல்லை. அதனால் சலித்த மனத்துடன் அறைக்கு திரும்பி வந்து படுத்த அவன் உறங்க எண்ணி கண்களை மூடினான். ஆனால் மனம் பெரிதும் குழம்பி கிடந்தது. அவன் மனம் மட்டுமல்ல, வஜ்ரஹஸ்தர் மனமும் பெரும் குழப்பத்தில் இருந்தது. சோழ தூதனை மாலை விசாரிப்பதாக சொன்ன சுவாமிகள் இரவு முதிர்ந்ததும் தனக்கு செய்தி ஏதும் அனுப்பாதது எண்ணி காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைத்து பார்த்தார். எதற்கும் சுவாமிகளை கேட்டுவிடுவோம் என்று சுவாமிகள் அறைக்கு சென்றார். விசாரணையை பற்றி அவர் பிரஸ்தாபித்ததும், ஓ அதுவா, நாளை விசாரிப்போம் என்று அசட்டையாக சொல்லிவிட்டார் சுவாமிகள். அதனால் மீண்டும் தனது அறையை அடைந்த வஜ்ரஹஸ்தர் கட்டிலில் படுத்து நித்திரை வசப்பட முயன்றார்.
இரவு நன்றாக ஏறி நள்ளிரவும் வந்த சமயத்தில் சுவாமிகள் தமது அறையிலிருந்து வெளியே வந்து ஆசிரமத்தை ஒருமுறை சுற்றினார். பிறகு ஆசிரம காவலரிடம் ஏதோ சொல்லிவிட்டு தமது பெருங்குடிலுக்கு திரும்பி அரசகுமாரியின் அறையை நாடி சென்று அங்கு அரசகுமாரியிடம் ஏதோ பேசிவிட்டு விஜயன் அறைக்கு வந்தார். கட்டிலில் படுத்து பொய்த்துயில் கொண்டிருந்த விஜயனை தட்டி எழுப்பினார். கண்ணை திறந்து துள்ளி எழுந்த விஜயனை பேச வேண்டாம் என்று சைகை செய்து, விஜயா, உன்னை பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் இப்பொழுதே கிளம்பி மூர்சமத், நந்தன் இவர்களுடன் சிம்மபுர சாலையில் சென்றுவிடு. அரசகுமாரி உன்னை பாதி வழியில் சந்திப்பாள். பிறகு குறுக்கு பாதை ஒன்றில் உன்னை அழைத்து செல்வாள். அவள் சொல்கிறபடி கேள், நீயாக எதுவும் செய்யாதே என்று சொன்னார். அதற்கு மேல் தாமதிக்காத விஜயன் மூர்சமத்துடனும் கிழவனுடனும் புறப்பட்டு ஆசிரமத்திலிருந்து கிளம்பி சின்னஞ்சிறு அருவியாக ஓடிக்கொண்டிருந்த வம்சதாராவை தாண்டி சிம்மபுர சாலையில் பயணம் செய்தான். எங்கும் நிற்காமல் பயணம் செய்த அவன் பொழுது விடிய ஒரு ஜாமம் இருக்கையில் லாங்குனியா நதிக்கரைக்கு வந்து புறவியிலிருந்து இறங்கி நதிக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்து அதன் அருகே ஓடிக்கொண்டிருந்த நதியின் நீரை எடுத்து பருக வாயில் வைத்தான். அந்த சமயத்தில் அவன் பக்கத்தில் இருந்த மரத்தில் எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு அம்பு சர்ரென்று பாய்ந்து சிக்கி துடித்தது. எடுத்த நீரை குடிக்கவில்லை விஜயன். அம்பை நோக்கினான். அதன் இறகில் ஒரு ஓலை கட்டியிருந்தது. அந்த ஓலையை பிரித்து பார்த்தான். அந்த சின்ன வெளிச்சத்திலும் ஓலையின் எழுத்துக்கள் பளிச்சென தெரிந்தன. அந்த ஓலையில் பின்வரும் வாசகம் இருந்தது: சிம்மபுரத்தில் உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அங்குள்ள பழைய அரண்மனைக்கு போகாதே. அப்படியே போனாலும் அதன் கண்ணாடி அறைக்குள் நுழையாதே. நண்பன் என்று எழுதியிருந்தது. பிறகு என்னவாயிற்று? அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.